ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு நீங்க புதுசா எந்த ட்ரேடிங் ஆப் சேஃபா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதோ ரிஃபாஎஃப்எக்ஸ் இருக்கு. தமிழ் கஸ்டமர் கேர் இருக்கு. ஈஸி டெபாசிட், ஃபாஸ்ட் வித்ட்ராவல் கொடுக்குறாங்க. உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க ரிஃபாஎஃப்எக்ஸ். லேடிஸ் போறேன்னா அவங்களுக்கு ஹேண்ட்ல போடு, பிரைவேட் பிளேஸ்ல போடுறது வந்து எனக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது. அவங்க வந்து பே பண்ணி அந்த மாதிரி ஃப்ரீயா அந்த ஷோ கட்டுறது அதுக்கோசம் இதுக்குன்னு ஒரு சில கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த தொழில் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஃபீல்ட்ல போயிட்டு ஒரு ஸ்டுடியோல அந்த மாதிரி தான் ஒரு உமன் போயிட்டு அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம வந்து ஜென்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு போறதுனால உமன்ஸ் இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்கப்பா, இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே எங்க அப்பா அவங்க வந்து டாட்டூ போறதுக்கோசம் வரல. நான் அந்த இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த லவ் யூ அப்படிலாம் சொல்லி போடுவாங்க. நான் வந்து அதனாலயே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அழகா இருக்கீங்க. உலகத்துல தோசை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திரி போடுறானே. ஹாய் ஹலோ, வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் விஜய் வீரா. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வருங்காலத்தில் டேட்டூக்காக நிறைய பேர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பூவிலி பூஜா, வணக்கம். வணக்கம். டேட்டூ கற்றுக்கிறதுக்கான காரணம் என்ன? எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஒரு டிராயிங் பண்ணும். ஃபர்ஸ்ட் டிராயிங் புக்ல வரைவேன், அதுக்கப்புறம் செவுத்துல வரைவேன். அது இல்லாம அப்பா வந்து ப்ரொஃபஷனலா அந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க டாட்டூ கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பா அப்படியே வச்சுட்டே இருந்தாங்க. சரி அவங்கள பார்த்து என்னடா அது ஒரு லேடிஸ்க்கு போடுறாரு எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா அப்படியே இந்த ஃபீல்ட வந்து. இப்போ லேடிஸுக்கு போறா நீங்க பண்ணிட்டு நீங்க பசங்களுக்குள்ள இப்போ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. லேடிஸ்க்கு போறோம்னா அவங்களுக்கு ஹேண்ட்ல போடலாம், ஓகே, நெக்ல போடலாம். அது மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட பிளேஸ் இருக்கும்ல, அங்க போடலாம். பிரைவேட் பிளேஸ்ல போடுறது வந்து எனக்கு ஆக்சுவலா பிடிக்கல. அதே மாதிரி வேற ஒருத்தவங்க ஒரு சிலதுல பாத்திருப்பீங்க நீங்க. ஆமா, நிறைய பேர் துடைக்கிறது வந்து பின்னாடி இருந்து துடைக்கிறது எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது அந்த போட்டுக்கிறவங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுள் இருக்குமான்னு தெரியல. எனக்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது. அதனாலயே நம்ம வந்து உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லையே, அந்த பொண்ணுங்களுக்கே இல்லையே. அவங்க வந்து பே பண்ணி அந்த மாதிரி ஃப்ரீயா அந்த ஷோ கட்டுறது அதுக்கோசம் வருவாங்க போல இருக்கு. அதுக்குன்னு தனியா இருக்காங்க போல. ஓகே, அந்த மாதிரி தான். என்ன மாதிரி சொல்றீங்க புரியல. அதாவது காசு கொடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் டாட்டூ போற மாதிரி கொஞ்சம் அங்கங்க எடுப்போம் அந்த மாதிரி சொல்லிதான் போறாங்க போல. அங்க இதுக்குன்னு ஒரு சில கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த தொழில் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி ஃபீல்ட்ல போயிட்டு இப்படி சம்பாதிச்சுட்டு வரவங்களும் இருக்காங்க. அதனால அது கேள்விப்பட்டோம் நாங்க, அந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் தட்டி கேட்கறதுக்காக நீங்க உருவாயிருக்கீங்க. ஆமா, எனக்கு நம்ம பிரைவேட் பிளேஸ ஒரு உமன் கிட்ட போறோம்னா அது ஒரு சேஃப்டியா இருக்கும். அதே மாதிரி நீங்க நியூஸ்லயே பாத்திருப்பீங்க, ஒரு ஸ்டுடியோல அந்த மாதிரிதான் ஒரு உமன் போயிட்டு வந்து ரேப் பண்ணி அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு. அதே மாதிரி எய்ட்ஸ் வந்திருக்கு, ஒருத்தவங்களுக்கு நர்வ்ல போட்டு இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கு டாட்டூ பொறுத்த அளவுல. அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் மோட்டிவ் ஆகி ஓகே நம்மளும் இந்த ஃபீல்ட்ல வரும் அப்படின்ட்டு வந்தாச்சு. அப்படி சரி, இப்போ அவர் வந்து பொண்ணுங்களுக்கு வந்து பிரைவேட் பிளேஸ்ல போறதுக்குள்ள பிடிக்கலன்ட்டு நீங்க வந்திருக்கீங்க. இப்போ உங்கள்ட்ட பசங்க அது மாதிரி வந்து கேட்டிருக்காங்களா? அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம வந்து மெயில் டாட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம். முதல்ல எடுத்தோடனே ஓகே கைனா நம்ம போடலாம், பிரச்சனை கிடையாது. பிரைவேட் பிளேஸ்லாம் வந்து அப்படி யாரு கேட்டா? இங்க கேட்டாங்க, கேட்டிருக்காங்க. டைஸ் பக்கத்துல அந்த டைஸ் இங்க ஓரம் இருக்கு இல்லையா, அங்க போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஓகே இவங்க வேணுமே நம்ம வேற தாட்ல வந்து நம்ம கேக்குறாங்களா அப்படின்ட்டு, ஏன்னா அப்பா அவைலபிளா இல்ல, சோ வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து எனக்கு போட்டே ஆகணும், எங்க ஆள் பேர் அது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஜென்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு போறதுனால உமன்ஸ் போடுவாங்க போல இருக்கு அப்படின்ற மைண்ட் தாட்ல கேட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்தோடனே இல்ல நாங்க அங்க போட மாட்டோம், கையில நெக்ல அந்த மாதிரிலாம் பிளேஸ்ல எல்லாம் நம்ம போடுவோம். பட் நம்ம பிரைவேட் பிளேஸ் அந்த மாதிரி நான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதுவும் வீட்டுல அந்த மாதிரி. நீங்க அவருக்கு போடவே இல்லை? போடல. அப்பா தான் போட்டேன். டைலர் அக்கா, ஜிம் அக்கா, நிறைய அக்கா எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில நீங்க டாட்டூ அக்கான்னு யாராவது உங்களை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி அந்த மாதிரி வரும், அடுத்த டாட்டூ அக்காடா அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வரும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து டாட்டூ அக்கா வந்து ஸ்கேம் பண்றாங்க, இந்த டாட்டூ அக்கா டாட்டூ போட்டதுனால இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸ் கொண்டு வர்றான். கொண்டு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க?
அந்த அளவுக்கு நாங்க வச்சுக்க மாட்டோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எந்தெந்த ஜோன்ல எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு தெரியும். அதுக்கேத்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ப்ராப்பரா இப்போ வந்து ஒரு நீடில் போடுறதா இருந்தாலும் சானிடைஸ் எல்லாருக்குமே ஒன்ஸ் யூஸ் பண்றது தான். யாருக்குமே உங்களுக்கு போட்டது அடுத்தவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி ப்ராப்ளம் ஸ்கின் இருக்கு இல்லையா, அலர்ஜி, அதுக்கப்புறம் சுகரு, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு லெட்டர் மாதிரி வாங்கிடும் முன்னாடியே சேர்த்து. ஏன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது நம்மளாலதான் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. நம்ம வந்து எல்லாமே செக்யூர்டா தான் பண்ணுவோம். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கோசம் நம்ம எடுத்து வச்சுப்போம் எல்லாமே. சரி, இப்போ இன்டர்வியூஸ்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன எதுக்காக பண்றீங்க? இல்ல நீங்களா கேக்குறீங்களா, அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்றாங்க? அவங்க தான் அப்ரோச் பண்றாங்க. இந்த மாதிரி ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்டா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றீங்க அந்த மாதிரி ரிலேட்டடா தான் கேக்குறாங்க எல்லாருமே. நான் என்னென்ன ஃபேஸ் பண்றேன் அதெல்லாம் சொல்றேன் இல்லையா. இப்போ அதுவும் சொசைட்டிக்குலாம் ஓகே ஒரு பொண்ணா இருந்து இவ்வளோ அச்சீவ் பண்றாங்க அப்படின்னும் இருக்காங்க. ஒரு சிலர் தாழ்வுபடுத்துறவங்களும் இருக்காங்க. ஆமா கண்டிப்பா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தா தானே வளர முடியும். அதனால அது மாதிரியும் இருக்காங்க. இப்போ வந்து ஃபீமேலா கிரியேட்டரா வர்றதோ ஒரு ஆண்டர்பனரா வர்றதோ வந்து பெரிய எதிர்ப்புகள் வராது. இப்போ ஃபீமேலா ஒரு ஆண்டர்பனரா வரதா பெரிய எதிர்க்கிறாங்க. ஸோ அது எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்ப்புகள் வந்திருக்கு? அது மாதிரிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்டா இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு மென் வரும்போது கூட அவங்களுக்கு சொல்லிடுறாங்க ஃபீமேல் வராங்க அப்படின்னா அதுக்கு ஏன் வந்து டிமோட்டிவ் பண்றாங்கன்னு எனக்கு இன்ன வரையும் தெரியல. ஏன் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு. ஒண்ணு சப்போர்ட் பண்றதா தான் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஃபேமிலியில நான் என்ன மாதிரி அவங்க வீட்லயும் ஒரு பொண்ணு வந்து ஒரு டாட்டூ ஃபீல்ட்ல வராங்க, அடுத்தவங்க அவங்கள சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும் என்ன வலி அப்படின்ட்டு. எங்க வீட்லயும் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எங்க அப்பாட்ட போய் ஷேர் பண்ணுவேன் எல்லாமே. இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்கப்பா, இந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொன்னோன்னே எங்க அப்பா வந்து சொல்லிடுவாங்க, நீ விட்டுருமா, ஃப்ரீயா விட்டுரு, அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்ல, நம்ம பாத்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கலாம், பேடா வந்திருக்கலாம், அதை பார்த்து எப்படி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதை பார்த்துட்டு எப்படி அவங்களுக்கு சொல்லத்து வருது அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். ஏன்டா இப்படிலாம் பண்றாங்க. ஏன்னா எனக்கு அது பார்க்கும்போது வேற ஏதோ தப்பு தப்பாலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்போ நான் டாட்டூ வந்து கஸ்டமர் கிளைண்ட் வராங்கன்னா அவங்க வந்து டாட்டூ போடுறதுக்கோசம் வரல, எனக்கோசம் தான் வராங்க அப்படிலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்காங்க. நான் அந்த இடத்துல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வேற மாதிரி இருந்திருக்கும். என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல. அவங்க அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்றாங்க. இப்போ இது மாதிரி பசங்க மெசேஜ் பண்றாங்க அப்படின்ட்டு பொண்ணுங்க வர கான்டாக்டையும் நீங்க மிஸ் பண்ணது உண்டா? எனக்கு அது நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி அப்ரோச் பண்றதுனால நம்மளுக்கு அந்த மெசேஜே பார்க்க தோணல. அதுலயே நிறைய ஃபீமேல்ஸ் இருக்காங்க, அக்கா இந்த மாதிரி எனக்கு போடணும் அக்கா அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணிருக்காங்க போல. ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அக்கா நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ண அத்தனை வாட்டி நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர் மூலியமா அப்பா கிட்ட போன் போனோடனே அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு அவங்க கிட்டதான் பேசணும் அப்படின்னு. அவங்க என்கிட்ட பேசி அதுக்கப்புறம் வந்து போட்டுட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க பொண்ணா இருந்து பசங்களுக்கும் பண்றீங்க, பொண்ணுங்களுக்கும் பண்றீங்க. நீங்க லவ் ஏதாவது பண்ணது உண்டா? இல்ல, நம்ம அது எதுக்கு, அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு நம்ம பாட்டுல போயிட்டு இருக்கோம். அழகா இருக்கீங்க. நிறைய பசங்க மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ? இப்பதான் முடிச்சேன் BA கிரிமினாலஜி. ஓகே, காலேஜ்லாம் படிச்சீங்க. உமன்ஸ் காலேஜா கோயட்டா? கோயட். அப்ப எவ்வளவு பசங்க சைட் அடிச்சிருப்பாங்க, நம்பர் கேட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஜோன்ஸ் இருக்குல. ஓகே ஓகே ஓகே. அவனுங்களா வெட்டி விட்டுருவாங்க, வேணாம்டா அப்படிடா இப்படிடா. இப்போ நீங்க எல்லாருக்கும் டாட்டூ போடுறீங்க. நீங்க டாட்டூ போட்டுருக்கீங்களா? உங்களுக்கு போட்டுருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம தான் ஃபர்ஸ்ட் செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதோட பெயின் எவ்வளவு இருக்கும். இப்போ நர்வ்ஸ்ல போட்டா அங்க எவ்வளவு பெயின் இருக்கும், ஒரு ஃபிளஷ்ல போட்டா அங்க எங்க எவ்வளவு பெயின் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் ட்ரெயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு போகணும். எத்தனை டாட்டூ போட்டிருக்கீங்க உங்க பாடில? 2 3 கால்ல ஒரு 4 குட்டியா. நீங்க போட்டதுல மிகப்பெரிய டாட்டூ இதான் ரொம்ப நேரம் ஆனிச்சு அப்படின்னா இது? முதுகுல போட்டது ஈகிள் போட்டோம். ஓகே ஓகே ஓகே. அதாவது நைட் அரௌண்ட் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், மார்னிங் 3 o'clock முடிச்சோம். அந்த டாட்டூ ஃபுல்லாவே நல்லா நிறைய நேரம் எடுத்துக்கிச்சு. சரி, இப்போ நீங்க ஏதாவது டாட்டூ போட்டிருப்பீங்க, நல்லா பண்ணணும்னு சொல்லி எல்லாமே நல்லா பண்ணதான் நினைச்சு பண்ணுவீங்க, ஏதாவது சொதப்பி இருக்கா? இது ஏன்னா நம்ம அந்த இது இப்போ வந்து ஒரு லப்பர் பென்சில் அழைக்கிற மாதிரி கான்செப்ட் கிடையாது. இப்படி போனா ஒரு கீழல் மிஸ் ஆனா கூட போட்டோவே மாறிடும், அந்த டிசைனே மாறிடும். அதனால நம்ம போடும் போது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அதுல.
ஒரு per டே இல்லைன்னா ஒரு மந்த்லி எவ்வளோ earn பண்ணுவீங்க? ட்ரெஸ் கடை மாதிரி தான். திடீர்னு அந்த ஆஃபர் அந்த மாதிரிலாம் போட்டா வருவாங்க. இப்போ நீங்க வந்து எத்தனை பிரான்ச்சஸ் வச்சிருக்கீங்க? நம்மளுக்கு வந்து ஒரே பிரான்ச் தான். ஆ. ஆனா வந்து ஷாப் வந்து இன்னொன்னு அங்க இருக்கு. சரி, இப்போ லவ்வில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு லவ்வில் பண்ணுற விஷயங்கள்ல பிடிக்காத விஷயம் இது பண்ணாலே லவ்வில் வெறுப்பு வருது அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? வெறுப்பு வரும்னா இங்கேயே கிளைண்ட்ஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. இங்க அவங்க போட்டுட்டு இருப்பாங்க. அங்க வந்து இவங்க கத்துறாங்களோ இல்லையோ அவங்க கத்துவாங்க. அதெல்லாம் பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கும். என்னடா இது இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸில் வந்து அஸ்தியை வச்சு ஒருத்தர் வந்து டேட்டு போட்டிருந்தேன், அதனால வந்து எனக்கு அந்த அஸ்தியோட உருவம் வந்து உள்ளே வந்துருச்சு அப்படின்னு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு போயிட்டு அவர் டேட்டுவை போய் அழிச்சாரு அப்படின்னு. அது மாதிரி யாராவது உங்கள்கிட்ட வந்து அஸ்தியில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சாம்பல் ஏதாவது வந்திருக்காங்க? போட்டிருக்கோம். ஒருத்தவங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அவங்க எடுத்துட்டு வந்து போட்டோம். நம்ம நியூஸ்லயும் கேள்விப்பட்டிருக்கேன் இது நானு. ஏன்னா நாங்க பாப்போம் இப்பப்ப என்ன நியூஸ் இருக்கு. இப்போ இங்கு எல்லாம் கொஞ்சம் இதா சொல்லிட்டு இருந்தாங்க. இங்குனால வந்து குழந்தை பிறக்காது அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லா வந்து ஹை குவாலிட்டி இங்கு தான். ஃபுல்லா சார்கோல் அந்த மாதிரி பேஸ்ல தான் நம்ம பண்றோம். அதனால இந்த மாதிரி ரூமர்ஸ் ஏன்னா இப்போ எது ட்ரெண்டிங் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டா வந்துடுறாங்க யாராச்சும் பண்றதுக்கு. அது வரலாம். இப்போ ட்ராட்டூலே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு இதான் தெரியும்ல உங்களுக்கு. அவங்க சைடில் உங்கள் நம்பரை ஓப்பனாக போட்டிருக்கீங்க இன்ஸ்டால. அதுலேருந்து ஏதாவது கால் பண்ணி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை இன்னும் அந்த மாதிரி யாரும் சொல்ல. அவங்க ஃபேன்ஸு இல்ல சொல்ல. அந்த மாதிரி அவங்க வந்து நானே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட பேசணும். ஏன்னா அவங்க பண்றாங்க இல்லையா, நம்ம வேற மாதிரி வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி பண்றாங்க. அதனால எங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு பொண்ணா நீ வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுவ, ஒரு கிளைண்ட வர வைக்கிறதுக்கு நீ என்ன பண்ண அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால நானே அவர்கிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணி. வணக்கம் சார். வணக்கம். இப்போ உங்க பொண்ணு வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து ஜிம் அக்கா, டைலர் அக்கா மாதிரி டேட்டோ அக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்க பொண்ணுக்கு டேட்டோ சொல்லி கொடுத்துருக்காங்க காரணம் என்ன சார்? நான் ஆரம்பிக்கும் போது ஃபீமேல் டேட்டூ ஆர்டிஸ்ட் கம்மி. நிறைய பேர் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வேணும் கேட்டிருந்தாங்க. எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் போட்டுக்க மாட்டாங்க. சில லேடிஸ் வந்து எனக்கு பர்டிகுலரா லேடிஸ் கிட்ட தான் போட்டுக்கணும், உங்ககிட்ட ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்களா அப்படி கேட்பாங்க. இவங்களை நான் ட்ரெயின் பண்ணல, அவங்களே கூட இருந்து ட்ரெயின் ஆயிட்டாங்க. சரி, இப்போ டேட்டூ ஆர்டிஸ்ட் லேடிஸ் இல்லை அப்படிங்கிறது. லேடிஸில் இப்போ வந்து மீடியாவில் சோசியல் மீடியாவில் பண்ணாலே நிறையா வந்து பேட் கமெண்ட்ஸு பேடாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் பேஸ் பண்ணியிருக்கீங்களா? அதை நீங்கள் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கடவுளோட நம்பர் நான் தான் யூஸ் பண்ணுறது. ஓகே. அவங்க போதைக்கு நம்ம ஊருக்கா மாதிரி அவனுங்க போதை ஆகிறானுங்க. நைட்டில் நமக்கு ஃபோன் பண்ணி பொண்ணுக்கு தான் ஃபோன் வச்சுருக்கும் போல பண்ணிடுறாங்க. வீடியோ கால் பண்ணுறது பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் பேர் இருக்கும். ஏதோ கேட்குறாங்க போது நான் ஃபோன் எடுப்பேன். ஃபோன் எடுத்து பார்த்தா வெறும் ரேக்கு, தரை, மேகம் இப்படி காட்டினே இப்படி காட்டுறது வீடியோ காலில். சில டைம் ஃபோன் பண்ணுறாங்க, பண்ணிட்டு வந்து வேற எதுனா சவுண்டு கொடுக்கறது அப்படின்னு. அது மாதிரிலாம் தப்பான மெசேஜ்லாம் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஓகே. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஃபீமேலுக்கு போட்டு டேட்டோ பண்ணிட்டு சோசியல் மீடியா ட்ரெண்டாக இருக்கு. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து பசங்களுக்குலாம் போட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தவறான கருத்து அது. ஏன்னா நான் ஃபில்டர் பண்ணி தான் கஸ்டமர் அனுப்புவேன். இந்த மாதிரி கஸ்டமர் லேடிஸ் கஸ்டமர்னா லேடிஸ் கஸ்டமர் அந்த மாதிரி தான். ஓகே. 9 பேருக்கும் அந்த பின்னிஸ் மேலே அந்த 9 பசங்களுக்கா? ஆம்பளை பசங்களுக்கு. ஓகே. கேட்டாங்க, நான் இல்ல பண்றது இல்லை அப்படி சொன்னேன். இப்போ ஃபுல்லா சிஸ்டம் ஒர்க்கு, கஸ்டமைஸ் எல்லாமே நீங்க இப்போ டிசைன் எல்லாமே நீங்க தான் பண்ணுவீங்க. எந்த மாதிரி ஒர்க் இருந்தாலும் இல்லைன்னு சொல்றதுல எவ்வளோ டஃப்பான ஸ்டைல் இருந்தால் கூட ரிஸ்க் எடுத்து பண்றது. ஸோ ஓகே, நீங்க மேலும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி டேட்டூவில் பெரிய லெவலில் ஒரு டேட்டூ அக்கா என்று எல்லாரும் அழைக்க நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, எங்களுக்காக டைம் ஒதுக்கி ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.